ஸோ தேர்தல் டேட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அரசியல் இதாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் எல்லாமேட்டு. இதில் நம்ம புதுசாக கட்சி ஆரம்பித்த நம்ம விஜய் அவர்களுக்குமே சரி, பல அரசியல் செய்தி அவர் குறித்த ஒரு கட்சி குறித்துலாம் வந்துக்கிட்டு இருக்க நிலமையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அது மூலமாக தான் இந்த வீடியோவே நான் வந்து க்ரியேட் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் ஒரு விஜய் ரசிகர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒருத்தர் வந்து சொன்ன ஒரு விஷயங்கிறது அப்படி வந்து இன்றைக்கி வந்து உலுக்கிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட்டு. ஸோ அதில் நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்த்துட்டு, இந்த விஜய் ரசிகர்னு சொல்லிட்டு விஜய் டிபி வச்சுருக்கிற விஜய் ரசிகர் மாதிரி வந்து இருக்கிற இவர் வந்து தல ரசிகர்களை விட இந்த முறை தளபதி ரசிகர்கள் அதிக அளவில் பிஜேபிக்கு வாக்களிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதை பார்த்து நம்ம வந்து இது வந்து விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி 1000 ஃபேக் ஐடி வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து விஜய் ரசிகராகவும் எடுத்துருக்கோம். ஏன்னா விஜய் ரசிகர்கள் பாதி பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், பிஜேபிக்கு சொம்பு அடிச்சுட்டு சுற்றுற பாதி விஜய் ரசிகர்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எப்போத்துலேருந்து இதை பார்க்க முடியுதுன்னா, எப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சின்னு ஒன்று அறிவித்தாரோ அதுலேருந்து பிஜேபிக்கு சொம்பு அடிச்சுட்டு சுற்றுறானுங்க. ஒருவேளை விஜய் அவர்களே வந்து நம்ம பிஜேபிக்கு தான் நம்ம சொம்பு தூக்க போகிறோம், கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மறைமுகமாக சொல்லிட்டாரான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே இங்கே வந்து கேள்விகளாக தான் எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு எதுவுமே வந்து இவர் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இங்கே வந்து மக்கள் பலருமே சரி, சோசியல் மீடியாலையும் சரி, பல பேட்டி கொடுக்குற நபர்களுமே சரி, தொடர்ந்து விஜய் அவர்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் பிஜேபியோடைய பி டீமாக வந்து வரப்போகிறாரு, அதற்கான எல்லா விஷயங்களையும் விஜய் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு சொம்பு அடிக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இனிமேல் விஜய் செய்வார், அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்தல் டேட் அறிவிச்சாச்சு. இருந்தாலும் தேர்தல் பற்றி இந்த வருகின்ற தேர்தல் பற்றி எந்த வாயும் திறக்காமல் நாங்கள் வந்து ஜூலையில் இருந்தால் ஆரம்பிப்போம், ஜூனுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து கட்சி சம்பந்தமான விஷயங்கள் ஆரம்பிப்போம்னு இவர் சொல்கிறதுல லாஜிக்கே கிடையாது. விஜய் அவர்களுடைய அந்த கட்சி சார்ந்தவங்க வந்து சொல்கிறது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. ஸோ அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா தேர்தலுமே நீங்கள் வந்து கணக்கெடுத்து தான் பண்ணணும். நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் பண்ணணும், சட்டமன்ற தேர்தலும் நீங்கள் பண்ணணும். இந்த தேர்தலை நாங்கள் பற்றி பேசவே மாட்டோம் அப்படின்னா அது வந்து மோடி அவர்களை பற்றியும் பிஜேபி அவர்கள் மேலேயும் இருக்கிற ஒரு பயமா, இல்லை அவங்களுக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேச மாட்டீங்களா அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக எழுப்புகிறாங்க. ஸோ இதுக்கெலாம் விஜய் அவர்கள் வந்து எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து பிஜேபியோட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க, ஒரு பிஜேபியுடைய பி டீமாக ஒரு சங்கியாக மாறிட்டார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமாக எல்லாரும் சொல்கிறது, ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு தைரியமாக போட்ட நபர் இப்போ எதுக்கு வெறும் விஜய்னு போட்டுட்டு வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு, அதிலே தெரியலையா இவர் சங்கியாக மாறிட்டார், அவங்களோட கூட்டணி வச்சுட்டாரு, காசுக்காக இந்த தமிழக மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதிலேயே தெரியலையான்னு சொல்லிட்டு பலருமே சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. இதுக்காக நான் இதெல்லாம் பேசுகிறேன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது பொய்யான விஷயங்களை இந்த விஜய் ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி பிஜேபின்னு சொல்லி பரப்புனானுங்க. அதே தான் இப்போ வந்து விஜய்க்கு நடக்குதுங்கிறத சொல்ல தான் நான் இந்த வீடியோ ஆக்சுவலாக போகிறேன். இனியும் போடுவேன், நிறைய இருக்குது, திருப்பி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பார்ப்போம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.